உங்களுக்கு இந்த ரேஸ் சர்க்கியூட் என்றா குறை வச்சது? நல்லா பல ரோட்டை போட்டு கொடுத்தா செவுத்து மேல வண்டி ஓட்டுற நீயே. அட ஆறாவ ஓட்ட தெரியாம ஓட்டி சைட தூக்கி காட்டுறவன். போஸ்ட் கம்பத்தை பார்த்த உடனே டாக் கால தூக்குற மாதிரி காரோட வீலிக்கு மூமெண்ட் தாங்க காரணம். விஷயம் தான், இந்த ஹாப்பி மூமெண்ட்டுக்கும் இந்த மூமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுதான் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நீங்களே நிறைய வாட்டி பாத்திருப்பீங்க, இந்த சின்ன ஹேண்டில் உள்ள ஸ்பேனரை வச்சு போல்ட்டை கழட்டுறதை விட பெரிய ஹேண்டில் உள்ள ஸ்பேனரை வச்சு போல்ட்டை எப்படி ஈஸியா கழட்ட முடியுது? இதுக்கான காரணம் நட், அடுத்து நீங்க திருப்பறதுக்கு அப்ளை பண்ற ஃபோர்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா டர்னிங் எஃபெக்ட் அப்படிங்கிற மொமெண்டம் கண்டிப்பா அதிகமாகும். ஓகே, இப்போ இந்த டிராக்ஸ்டரோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த நட்டுன்னு வச்சுக்குவோம். உங்க கைகளோட மூமெண்ட்டை ரியர் வீல்னு நினைச்சுக்கோங்க. இதுல சென்டர் ஆஃப் மாஸ் அதிகமாக நம்ம இமேஜினரி ஸ்பேனரோட ஹேண்டிலும் பெருசாயிட்டே போகும். அதே நேரத்துல மொமெண்டமும் அதிகமாயிடும். இது பத்தாதுன்னு டிரைவரோட வெயிட்டும் காரோட வெயிட்டும் டிராக்ஸ்டரோட பேக் வீலுக்கு ஒரு மொமெண்டத்தை ஏற்படுத்துது. இதனால கார் முன்னாடி இறங்குது. எப்போ ரியர் வீலுக்கு காரோட வெயிட்டை விட அதிகமான டர்னிங் ஃபோர்ஸ் கிடைக்குதோ இதோட விளைவா கார் முன்பக்கமா தூக்கி எல்லாருக்கும் ஒரு சலாம் பரிசா வைக்கும். இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்பவுமே டிராக்ஸ்டரோட சென்டர் ஆஃப் மாஸ ரொம்ப கம்மியாவே வைப்பாங்க. ஆனா இந்த டிராக்ஸ்டருக்கு வீலி மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. இதோட இன்ஜினுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. அந்த சக்தி டைரக்டா பேக் வீலுக்கு போகும். இதன் காரணமா தான் பேக் வீல் பயங்கர ஸ்பீடா சுத்துது. இதுல ஏதாவது ஒரு வீலுக்கு கிரிப் இல்லாம போச்சுன்னா கூட சுத்தமா டிராக்ஷன் இல்லாம போயிடும். இதனால வாகனம் அறிவிப்பின்றி ஓரம் கட்டப்படும்.